ராஜசேகர் சார் வணக்கம். வணக்கம் ராஜசேகர் சார், திருமாவளவன் பேசினார்னா சொல்லுங்கப்பா சார். அவர் பேசுறது பிளே பண்ண. ராஜசேகர் சார், திரும்பவும் அதிமுகவில் ஒரு ஸ்பிளிட் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சார்? அது ஒரு கேள்வி. 2, ஆளுநரிடம் கொடுக்கப்பட்ட புகார்கள் நேற்று 2 நாளாக, நேற்று இரவிலிருந்து நேற்று மாலையிலிருந்து நடந்த எல்லா பஞ்சாயத்து, இது எல்லாமும் தேசிய அளவில் பேசப்பட்டிருக்கிறது. தேசிய ஊடகங்கள் இதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. டிடிவி தினகரன் இதை நான் விடமாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. சிபிஐ என்கொயரி கேட்க போவதாக தெரிகிறது. அநேகமாக அதை பற்றி கேட்பாருன்னு நினைக்கிறேன். இதை எல்லாவற்றையும் நிராகரித்து விட்டு மெஜாரிட்டி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4வது முறையாக உரிமை கோரினால் கவர்னர் அதை எல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு அழைப்பு விடுத்துருவாரா சார்? வணக்கம் அரவிந்த். இப்பொழுது தாவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட வேண்டும். ஓகே. அதற்கு அவரிடம் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் 120 பேர். ஓகே. அதை அவர் நம்ம ஆளுநர் கையில் கொடுத்து விட்டார். சரி. ஆளுநருக்கு வேற வழியே இல்லை. அவர் ஸ்வேரிங் இன் பண்ணி தான் தீரணும். ஓகே. பண்ணிதான் தீரணும். நீங்க சொல்றதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கல். ஓகே. எப்படின்னா இது இப்படி ஆகுமா, அந்த மாதிரி அப்படியா, இதெல்லாம் புறம் தள்ளிட்டு ஃபர்ஸ்ட் he has to follow the constitution. ஓகே, புரியுது. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு பார்ட்டி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மெஜாரிட்டியோட அந்த மேஜிக் நம்பரை தாண்டி அவங்க கிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா it is the discretionary power of the governor okay to act in accordance with the law. okay so இங்க தான் this is a gray area. ஓகே. ராஜசேகர் சார், தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் ஒரு புதிய அரசு அமைவதற்கு எந்த தடையும் ஏற்பட்டுவிடக் கூடாது. 3வது, இங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்துவதில் வந்துவிடக் கூடாது என்பதில் விடுதலை சிறுத்தைகள் கவனமாக இருக்கிறது என்ற காரணத்தினால் நிபந்தனையற்ற ஆதரவை விசிக தாவேகாவிற்கு வழங்கி இருக்கிறது அப்படின்ட்டு அந்த லெட்டரை வாங்கிட்டு, ஐயுஎம்எல்னுடைய லெட்டரை வாங்கிட்டு, 2ஐயும் வாங்கிட்டு விஜய் ஆளுநரை சந்திக்க சென்றார். ஆனால் ஆளுநர் கேரளாவிற்கு புறப்பட்டு விட்டார். சந்திக்க மறுப்பு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை அங்கிருந்து திரும்ப வந்த பிறகு இந்த சந்திப்பு சுமூகமாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? முதலாவதாக ஆளுநரின் இந்த செயல் கடுமையான கண்டனத்துக்கு உண்டானது. ஒரு ஆளுநர் முதலமைச்சராக தேர்வு செய்யக்கூடிய ஒரு கட்சியின் தலைவரை கடைசி நிமிடம் வரைக்கும் சொல்லாமல் திடீரென்று சந்திப்பை ரத்து செய்வது அரசியல் மரபுக்கு எதிரானது, அரசியல் மாண்புக்கு எதிரானது. ஓகே. அவர் எங்க வேண்டாலும் செல்லலாம். ஆனால் இவரை தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களை சந்தித்து விட்டு அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு சென்றிருக்கலாம். ஓகே. ஏனென்றால் நாளை மே 10 5 ஆண்டு காலம் அந்த கடந்த அரசின் கடைசி நாளாகும். ஓகே. அரசியல் அமைப்பு ஆர்டிகல் 172 பிரகாரம் ஓகே 5 years ஓகே பை டிஃபால்ட் அவங்க they cease to exist அந்த கவர்மெண்ட். சோ அதுக்கு நாளை காலையோ இன்று இரவோ அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மட்டுமே புது அரசு பதவி ஏற்க முடியும். 1. சரி. 2வது, நாளை கடந்து மறுநாள் சென்று விட்டால் நீதிமன்றம் கூட தலையிட முடியாது. ஏன்னா நீதிமன்றத்தில் போட்ட வழக்கு will become infructuous. சரி. சோ அதோட மெயின்டெனபிலிட்டி क्वेश्चन ஆயிடும். சரி. So ஆளுநர் can use his discretionary powers and say that he is imposing a president rule. So இதை தடுப்பதற்கு தான், இது நடந்துவிடக் கூடாது என்பதற்கு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சிபிஐ, சிபிஎம் அண்ட் காங்கிரஸ் கட்சி தான் முதல்
சென்று தாவேகா தலைவருக்கு ஆதரவை தெரிவித்து கூட்டணியில் சேர்கிறோம் என்று சொன்னது. சரி. சோ இப்படி இருக்கும் பட்சத்தில் பாஜகவின் தலையீடு ஆளுநர் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே. அதாவது திரு ஜோசப் விஜய் என்பவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தேர்வு செய்யக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி சில தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் நான் புரிந்து கடுமையான கண்டனத்துக்கு உண்டானது. இதை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மக்கள் மன்றத்தில் மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஏற்க மாட்டார்கள். இது அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எதிரான செயல். ஆளுநர் இப்படி நடந்து கொள்வது மரபற்ற செயலாகும். ஓகே சார், எங்க கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். இப்போ நாளையோடு கடந்த ஏற்கனவே சட்டமன்றம் கலைக்கப்பட்டு விட்டது சார். கடந்த 6ஆம் தேதி, ஆமா 16th சட்டப்பேரவை தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை ஆளுநர் கலைத்து விட்டார். சரியா? இப்ப இந்த நீங்கள் சொல்வதை போல இந்த 10ஆம் தேதியோடு அது முடிவடைகிறது அப்படின்னா, அது நாளையோடு முடிவடைகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். நாளை ஒருவேளை ஆளுநர் இதை அவருடைய கடிதத்தை ஏற்று ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்கல அப்படின்னா, அதுவும் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கும் ஒரு காரணமா இருந்தது அப்படின்னா அடுத்து என்ன சார்? இல்ல, ஆளுநர் இப்போ என்ன செய்ய போகிறார், ஆளுநர் மாளிகை ஒரு என்ன அறிக்கை கொடுக்க போகின்றது என்று பார்த்து கொண்டுதான் பேச முடியும். சரி, நான் வெறும் இருக்கிற செட்டில் லா மட்டும் தான் சொன்னேன். சரி, ஆனா ஆளுநர் மாளிகை இப்பொழுது என்ன விதமான ஒரு அறிக்கையை வெளியிட போகிறார்கள்? ஓகே. இல்ல, முதலாவதாக அறிக்கை கொடுக்க போகிறார்களா இல்லையா என்பதே ஒரு கேள்விக்குறி. ஓகே. இரண்டாவது, 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை பெற்று கடிதத்தை எடுத்துக்கொண்டு சென்ற தாவேக தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களை சந்திக்க மறுப்பது எதனால்? யாரை திருப்திப்படுத்த, எங்கிருந்து அவருக்கு உத்தரவு வந்தது? இது கடுமையான கண்டனங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சார், ஓகே ஓகே. ஏன்னா தமிழ்நாட்டின் குடிமகனாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி, அதிக இடங்களை பெற்ற கட்சி, மற்ற அரசியல் கட்சியின் ஆதரவோடு கடிதத்தை கடைசியாக கொண்டு சென்ற போது சந்திக்க மறுப்பது, இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவர் என்ன சொல்ல போகிறார் என்று பார்த்து கொண்டுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய முடியும். ஓகே சார், ஓகே ஓகே.